இன்னைக்கு வந்து ரெட் கார்ட் கமருதனுக்கும் பாருக்கும் குடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ட் புரியல. ஏன்னா வந்து கமருதனும் பாருவும் அவங்கள வந்து கார விட்டு தள்ளி விட்டது தப்பு தான். ஆனா வந்து சாண்ட்ரா தானே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிகர் பாயிண்ட்டா இருந்தாங்க. கமருதன வந்து பேடான டைட்டிலால கூப்பிட்டாங்க. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல. கமருதன வந்து அப்படி கூப்பிட்டது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி. எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் வந்து திவ்யா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கமருதீன் அப்படி தப்பா கூப்பிடுறத பார்த்து. அண்ட் சபரி வந்து அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. எனக்கு சுத்தமா புரியலையே! என்னதான் நடக்குது பிக் பாஸ்ல? அப்புறமா வந்து அப்ப எவிக்ட் பண்ணியிருந்தா சாண்ட்ராவையும் தானே எவிக்ட் பண்ணியிருக்கணும். ஏன் சாண்ட்ராவ எவிக்ட் பண்ணலன்னு எனக்கு புரியவே இல்ல சுத்தமா. ஏன்னா, அவங்க தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டாவே இருந்தாங்க. அவ்ளோ அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க எவிக்டட் கிடையாதா? வெளியில கிளம்பும்போது கூட திவ்யா வந்து, "நீ ஃபர்ஸ்ட்டு வெளியில போடி" அப்படின்னு சொல்றாங்க. ரெட் கார்ட் குடுத்து தான் கிளம்ப போறாங்க. எதுக்கு வந்து திவ்யா இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து அவங்கள வந்து ஒரு சின்ன விஷயம் திவ்யாவ சொன்னா கூட அவங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் கிடையாது. ஆனா மித்தவங்கள மட்டும் வந்து எப்படா பேசுவோம் அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து செய்ற மாரியே எனக்கு இருக்கும். திவ்யா வந்து என்ன கேரக்டர்ன்னு எனக்கு புரியலங்க. ஆனா, இன்னைக்கு நடந்தது வந்து சுத்தமா சரி கிடையாது பிக் பாஸ்ல. விஜய் டிவி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல.